அடேங்கப்பா இவர் பெருசாக வருமா? அடேங்கப்பா இந்த மாட்டிக்கிச்சேன். கரெக்டாக வந்துச்சு. கரெக்டாக இப்போ போகிறா லேட்டாமா போயிருக்கேன். அதான் இன்னும் 1 மணி நேரம் ஆகும் போது. நண்டு வகையில் 100கணக்கான நண்டு இருக்குங்க. இது வந்து ஆற்று நண்டு. அதே மாதிரி இது வந்து நம்ம வந்து ஆழ்கடல் நண்டு. இந்த நண்டு தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும் அந்த நண்டுங்கள்லாம். அதனால் இந்த ஆழ்கடல் நண்டு நம்ம வந்து சமைச்ச ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அது தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அது செய்முறை நண்டுகள்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா செட்டிநாடு உணவு மாதிரி அந்தளவுக்கு தரமாக இருக்கும். கடுகு, சீரகம், சோம்பு 3 போட்டுக்கணும். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். மிளகு சீரகம் பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துங்க. தேங்காய் கொஞ்சம் போட்டுங்க. தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போட்டால் போதும் தேங்காய். தண்ணிக்கு அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் திருவிழா போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மைய அரைச்சி நல்லா பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கி நல்லா கடையில் விட்டு நல்லா அடி பிடிச்சிடும். மிளகாத்தூள் நீங்கள் அரைச்ச மசாலா எந்த மசாலா தான் மிளகாத்தூள் போட்டுங்க. நல்லா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப போட்டுறாது, காரம் அதிகமாக இருக்கும். நண்டு நல்லா நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதில் போட்டோம்னா அந்த நல்லா பாயில் ஆகி நல்லாயிருக்கும். தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கங்க. தண்ணி ஒரு சில பேர் திக்காக சாப்பிடுங்க, ஒரு சில பேர் தண்ணி மாதிரி சாப்பிடுங்க. தண்ணி வந்து தேவைக்கேற்ற மாதிரி வச்சுங்க. ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இதாகிடும். கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல் வருமா, அந்த மாதிரி நம்ம ஊர்லேயே சமைச்சி இதை வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது நம்ம ஊரில் தான் சமைப்போம், வெளிநாட்டில் சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இது வந்து வீட்டு சமையல் சூப்பராக இருக்கும். வீட்டு சமையல் சாப்பிட்டிங்கனாலே அந்தளவுக்கு செட்டிநாடு உணவு மாதிரி இருக்கும், தரமாக இருக்கும் வீட்டு சமையல். அந்தளவுக்கு ஒரு இந்த பானை ஓடில் அந்த பானையில் சாப்பிட்டோம்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அந்த ஒரு காட்சி தான் இது. இதை ஃபுல்லாக பாருங்கள். மனிதனுக்கு ஒரு வேலைக்கு உணவு தாங்க. எவ்வளோ பேர் உணவு வெட்டி தவிக்கிறாங்க. அது மாதிரி மனிதனுக்கு உணவு தான் முக்கியம். இதாங்க இந்த மாதிரி நம்ம வந்து செட்டிநாடு உணவு மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். செட்டிநாடு உணவு இல்லை நல்லா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டு உணவு மாதிரியே தான் இருக்கும். இருந்தாலும் தரமாக இருக்கும் வீட்டு சாப்பாடு. அந்த மாதிரி வீட்டு உணவு இது வந்து நம்ம இந்த மாதிரி ருசி சாப்பிடும்போது சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் என்னங்க முக்கியம், சாப்பாடு தான் 3 வேளை முக்கியம். அது அப்புறம் வேறு எதுவுமே இல்லை. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு தரமாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நண்டு சாப்பிடும்போது மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, நல்லா உஷாராக சாப்பிட்ணும். ஒரு பீஸ் கூட உள்ளே போகக்கூடாது. நண்டு அந்த ஓடு உள்ளே போச்சுன்னா பயங்கரமான இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த நண்டு சமையல் வந்து வேறு லெவலுங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வீடியோ பார்த்துருப்போம், எவ்வளோ வீடியோ சமைச்சு போட்டிருப்போம். இந்த மாதிரி நண்டு சமையல் வீடியோ இது வரைக்கும் போட்டதில்லை, வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் இருந்து ருசி சாப்பிடுங்க. கொத்தமல்லி நல்லா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கொத்தமல்லி. அடுத்து வந்து சாத்துக்குடி ஸ்வீட்டோடு சாப்பிடும்போது காரம் ஸ்வீட்டும் கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் சொல்கிற வார்த்தையில் அனுபவிச்சா தான் தெரியும். காலையில் கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்ணும். மதிய டைமில் வந்து நல்லா ஃபுல் கட்டிடணும். மிச்சம் சாயந்தர டைமில் நைட்டில் மட்டும் என்ன ஒன்று லிமிட்டாக சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து உடம்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாப்பாடு முக்கியம். மெயினாக வந்து உணவு கட்டுப்பாடு கரெக்டாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிச்சோம்னா நம்ம வந்து தொப்பை போடாமல் லிமிட்டாக காப்பாற்றிக்கலாம். வாரத்தில் ஒரு டைம் மட்டும் 2 நாள் வந்து அசைவம் சாப்பிட்லாம். மிச்ச டைமில் போல் சைவம் சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பழைய கஞ்சி குடித்தோம்னா இந்த வெயில் டைமுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வெயில் நம்மளை வந்து வாட்டி வதைக்கிற நாள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு வந்து மாற்றிக்கணும். முடிஞ்சளவு குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டா நல்லது. அப்புறமா பழைய கஞ்சி, தயிர் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம வந்து அசைவம் சாப்பிட்லாம். மிச்ச டைமில் வந்து சைவம் சாப்பிட்லாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பெல் ஐக்கானை தட்டி வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.